நீங்கள் போகும் இடத்தின் வழியை கண்டு சொல்லும் நண்பன் நான் தான் மேப். நான் தான் மேப், நான் தான் மேப். நண்பருக்கு கை நீட்டி வழியை காட்டும் வழிகாட்டி நான் தான் மேப். வாழ்ற நேரத்துல சந்தோஷமா எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை வாழணும். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் மக்களே. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கர்நாடகா ட்ரிப் இப்போ நான் போக போகிறேன். ஸோ கிளம்பியாச்சு, எலக்ட்ரால் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பிளான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து அப்படியே மைசூர் போயிட்டு மைசூர்லேருந்து போட் ட்ரிப் என் கூட வந்து ட்ராவல் பண்ண போகிறது ஹேர்லவர் டாம், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். வாங்க போகலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் இதை முடிச்சுட்டு நாங்கள் இப்போ திண்டுக்கல் நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே தான் சாப்பிட போகிறோம். இதுதான் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட். இந்த ஆரண்ணே நம்ம திண்டுக்கல்ல இருந்து இங்கே வெள்ளக்கோயில் அப்படிங்கிற ஒரு பிளேஸை ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து 150 கிலோமீட்டர் கரெக்டாக. இப்போ இங்கேருந்து சத்தியமங்கலம் 95 கிலோமீட்டர். இப்போ அங்கே தான் நெக்ஸ்ட் போகிறோம். இப்போ அங்கேருந்து மற்ற இடத்துக்கு பார்த்துக்கலாம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க. மாட்டியிருந்த மிகப்பெரிய ஆணி. சத்தியமங்கலத்தை ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து 10 மணிக்கு ரீச் ஆகிக்கணும். ஆனால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:40. அதாவது கூகுள் மேப்பை நம்பி ஷார்ட் ரூட்டில் போனோம். அது யாரும் எவ்வளோ சுற்றி கூட்டி போக முடியுமோ எல்லா பக்கமும் ஊரை சுற்றி காமிச்சு ஒரு 3/4 மணி நேரம் லேட்டாகி வந்து விட்டுருச்சு. ஸோ ஒரு சின்ன அட்வைஸ், தயவு செஞ்சு கூகுள் மேப் மட்டும் பார்த்து வராதிங்க. அங்கங்கே போர்டு கூட பார்த்து வந்துடலாம், ஆனால் அதை பார்த்து நம்பி வராதிங்க. ஸோ இங்கேருந்து மைசூர் அடுத்த ஸ்டாப். வாங்க போகலாம். ஸோ மக்களே, இந்த லாக்டவுனில் இந்த ரைடு போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வீடியோ எடுக்க போகிறேன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்நாடகா பிளான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னால் வந்து போக முடியல, நிறையா தடங்கள். ஸோ இந்த வாட்டியாவது எப்படியாவது போயே ஆகணும். அதனால தான் பல தடைகளை தாண்டி போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டோட ரீச் ஆனதுமே இந்த அசுரன் படத்தில் வர ஸ்பைக் கோச்சை காட்டு பண்ணி அதோட ஃபேமிலியோட போயிட்டு இருந்துச்சு. பார்த்ததுமே மிரண்டோம். ஸோ அங்கே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எங்கேயுமே நிற்காமல் 100 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக கர்நாடகாவில் ஸ்டாப் பண்ணோம்.
நம்ம கர்நாடகா ரீச் பண்ணிட்டோம். வெல்கம் டு கர்நாடகா. லெட்ஸ் கோ. இப்போ நம்ம வந்து நஞ்சங்குடு அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கோம். இங்கேருந்து மைசூர் வந்து 25 கிலோமீட்டர் தான். நாங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே இந்த பெரிய சிவன் சிலை உங்களுக்கு தெரிஞ்சு. ஒரு வழியாக வந்து மைசூர் ரீச் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் மைசூரில் இருக்கோம். ஸோ மதியம் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு இங்கே ஒரு கடை, நம்ம அண்ணன் கடை, அங்கே தான் சாப்பிட்டோம். நான் கேட்குறது அவருக்கும் தெரில, அவர் பேச எங்களுக்கும் புரியல. ஒரு முட்டை கேட்டால் 3 முட்டையை கொண்டு வந்துறாரு. அரே பையா, பஞ்சாப் में आपका घर कहाँ है? இப்ப என்ன கேக்குறேன்? பஞ்சாபுக்குள்ள உன் ஊர் எதுன்னு கேக்குறாரு. பஞ்சாபுக்குள்ளே நம்ம ஊர் பொள்ளாச்சி. பொள்ளாச்சி क्या பொள்ளாச்சி? ஸோ எப்படியோ ரீச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டரில் மடகிரி வாங்க போகலாம். ஸோ மக்களே, நம்ம கூர்க ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 5:30. உள்ளே ரீச் ஆகும்போதே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் தான் நாங்கள் போக வேண்டிய மடிக்கேரி இருக்குது. ஸோ 30 கிலோமீட்டருமே ஹில்ஸ் தான். ஸோ ஜாலியாக ஏற போகிறோம், வாங்க போகலாம். முன்னாடிலாம் ஊர் விட்டு ஊர் போனால் பாஸ் கேட்பாங்க. ஆனால் இப்போ ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் வந்திருக்கோம். ஒரு லைசன்ஸ் கூட கேட்க மாட்டாங்க. நாங்கள் இதோட ஒரு 4 செக் போஸ்ட் தாண்டி வந்துட்டோம். எங்களை எங்கேயுமே நிப்பாட்டல. அதுக்கு ரீசன் வந்து நாங்கள் அந்த ஹெல்மெட், ஜாக்கெட், க்ளவுஸ் எல்லாம் போட்டு கரெக்டாக இருக்கிறனால கூட இருக்கலாம். ஸோ இப்போ போயிட்டுருக்கோம். வேறு எங்கேயாவது பிடிக்கிறாங்களா பார்ப்போம்.
5:30 மணிக்கு மேலே தாண்டா வந்தாலும் ஏறணும். சூப்பராக இருக்குது. அப்படியே அதே மாதிரி சட்டை போட்டு இதெல்லாம் போட்டுருக்காங்க. ஸோ ஒரு வழியாக மடிக்கேரியை ரீச் பண்ணிட்டோம். நான் கூட ஹில்ஸ்ன்னு சொல்லவும் ஏதோ பெரிய பெரிய மலைலாம் இருக்கும், மலைக்கு நடுவில் வீடு இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெரிய சிட்டி மாதிரி இருக்குது இடமே. ஸோ ரூமுக்கு நாங்கள் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரூம்ஸ் இருக்குன்னு அப்படின்னு சொன்னார். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். லெட்ஸ் கோ. ஒரு வழியாக நம்மளோட டெஸ்டினேஷனான மலைக்கேரியை ரீச் பண்ணிட்டோம். எங்களுக்கு இங்கே ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து 14 மணி நேரம் ஆச்சு. அதாவது 11 மணி நேரத்தில் ரீச் பண்ண வேண்டியதை கூகுள் மேப்போட உதவியோட எப்படியோ 14 மணி நேரம் ரீச் பண்ணிட்டோம். நான் அந்த 500 rupees மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். அதுவும் கால வரிச்சு தூரல என்ன காத்தோட்டம். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. இன்னும் நிறையா பிளேசஸ் பார்ப்பீங்க. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ டாடா.